எத்தனையோ வகையான அல்வா இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு கப் பொரிகடலையில் செம டேஸ்டியான ஒரு சூப்பரான வலுவலுன்னு ஒரு அல்வா ஆதிரா ஜங்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் கம்மியாக தாங்க எடுக்கும். ஒரே ஒரு கப் பொரிகடலையை மிக்ஸி ஜாரில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சிருங்க. அடுத்து இதை கண்டிப்பாக ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சலிக்கணும். ஒரு முறை இல்லாட்டி 2 முறை கூட நீங்கள் சலிச்சிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி திப்பிகள்லாம் ஃபார்ம் ஆகும். இது நம்ம சலிக்கலைன்னா அல்வா நெருன்னு இருக்கும். இது அப்படியே நீங்கள் தேங்காய் சட்னி அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான அல்வான்றனால நான் சீனி எடுத்துக்கலை. இப்போ 1 கப் தண்ணி அந்த நாட்டு சர்க்கரையில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கி விடுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் வேகமாகவே கரையும். கரைச்ச இந்த நாட்டு சர்க்கரையை அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு தூளுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் இல்லை 4 ஏலக்காவை தட்டி போட்டு கொதிக்க வைங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கடாயில் 3லேருந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொரிகடலை மாவை அதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே வதக்கி விடுங்க. கொஞ்சம் சூடு ஏறவும் நம்மளுக்கு அந்த கலரே நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். கட்டிகள் எதுவும் பெருசாக விழாது, இருந்தாலும் லேசாக அதை உடச்சி விட்டுறலாம். இப்போ நம்ம காய்ச்சின அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பை தூவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணால் போதும். சிறுதீலையே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே கொதி வர ஆரம்பிச்சிரும். அப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறுங்க. கொஞ்ச நேரத்துலேயே இப்படியே கலர் நம்மளுக்கு டார்க் ஆகும். ஆனால் நீங்கள் எடுக்கிற நாட்டு சர்க்கரையை பொறுத்து தான் உங்களுக்கு அல்வாவோட கலரும் வருங்க. நீங்கள் லைட் கலராக நாட்டு சர்க்கரை எடுத்தால் உங்களுக்கு லைட் கலராக தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி நல்லா திரண்டு நல்லா இறுகி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம சர்வ் பண்ணும் போது எவ்வளோ அழகாக கரண்டியிலேருந்து இலகுவாக விழுகுதுன்னு பாருங்கள். ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் ஈஸியாக உடனே இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்துடலாம். மேலும் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட நாமளே அதிக பொருள் செலவில்லாமல் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.